Future Vision Study Center, Salem. So next நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ராபபிலிட்டியோட பேசிக்ஸோட தியரம் ஸோ ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு ரிசல்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னு அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ரெண்டு ஈவெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஏ அண்ட் பி இது டூ ஈவெண்ட்ஸ், இது ஒரு ஈவெண்ட், இந்த ரிசல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் எப்போ அகெயின் சொல்லலான்னு பார்த்து செப்பரேட்டாக சொல்ல பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி இது டூ ஈவெண்ட்ஸ், இஃப் ஏ அண்ட் பி ஆர், இந்த ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். இந்த ஈவெண்ட் இண்டிபெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது. நம்ம டிஸ்ஜாயின் பார்த்தோம், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தோம். அதோட வேல்யூ என்னது? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் டிஸ்ஜாயின்ட் ஈவெண்ட்ஸ்க்கோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். பட் இதுவே இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா, இண்டிபெண்ட்டாக இருந்த அந்த ரிசல்ட்ஸ் என்னவாயிரும் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா. ஸோ இது ரெண்டு பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் பியோட மல்டிபிள் வேல்யூ தான் ஸோ இன்டர்செக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா ஸோ அனதர் ரிசல்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம் வந்துடலாம். லிசன் ஃபார் த கொஷின். ஸோ out of all integer from 1 to 100 and an integer is chosen at random, what is the chance that the selected the number is not divisible by the 7? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இண்டீஜர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃப்ராக்ஷனல்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்க போல 1 to 100 இருக்கக்கூடிய இண்டீஜர்ஸ் நம்பர்ஸ், அதாவது ரவுண்டட் நம்பர். ஓகேவா? 1 to 100 கூடிய இண்டீஜர்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த இண்டீஜர்ஸ் நம்பர்ஸில் நான் எடுத்துக்க போகிறேன், ஒரு நம்பர் நான் எடுக்க போகிறேன். அந்த நம்பர் என்னவா இருக்கணும் அப்படின்னா பை த கண்டிஷன்ஸ் நாட் டிவிசிபிள் பை 7. நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கணும் அப்படின்னா 7ஆல டிவிசிபிள் ஆகக்கூடாது. இஸ் நாட் டிவிசிபிள் பை தி 7 அப்படிங்கிறதா கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். லிசன். இப்போ 1 to 100 இருக்கு. 1 to 100க்குள்ள அங்கே கூட ஒரு டேர்ம்ஸோட சீக்வன்சிங் நம்பரை எடுத்துக்கிறோம். அந்த சீக்வன்சிங் நம்பரில் நம்ம டிவிசிபிள் நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நாட் டிவிசிபிள் பற்றி பேசலாம். ஓகேங்களா? 1 to 100க்குள்ள பாருங்க டிவிசிபிலிட்டிஸ் நம்பர்ஸ் பாருங்க. 1 to 100க்குள்ள டிவிசிபிலிட்டிஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்ம என்னது? ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 7 எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் நம்பர் 7. நெக்ஸ்ட் 14 அப்படிங்கிறது டிவிசிபிள் பை 7, எக்ஸெட்ரா அப் டு 100 வந்து டிவிசிபிள் பை 7 கிடையாது. 7ஆல் டிவிசிபிள் ஆகுது. 99, அதுக்கு முன்னாடி என்ன டேர்ம்? 99 இருக்கு. 99 டிவிசிபிள் பை 7 ஆகும். 98 டிவிசிபிள் ஆகும். 14 into 7 that is 98. அப்போ 98. ஸோ இந்த டேர்ம்குள்ள 7 to 28க்குள்ள இந்த நம்பருக்குள்ள எத்தனை 7ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து நான் என்னது நாட் டிவிசிபிலிட்டிஸை சொல்லிடலாம். ஸோ நாட் டிவிசிபிலிட்டி இதுலேருந்து நம்ம பேஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ இதுக்குள்ள நம்ம எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 7ஸோட மல்டிபிள்ஸாக எழுதலாம். இங்கே இருக்கிறது ரொம்ப சின்ன நம்பர்ஸாக இருக்குது 98 அப்படிங்கிறது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் 7, 14, 21, 28 நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராங்கிறதுனால 2 digit நம்பர்ஸுங்கிறதுனால நம்ம குயிக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக டைமிங்குள்ளே கால்குலேட் பண்ண முடியும். இன்னும் லார்ஜர் நம்பராக இருந்தது அப்படின்னா 1000 இருந்தது, இதுவே மேபி 1000 இருந்ததுன்னா அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஆகும் இல்லையா? அத்தனை நம்பர்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சீக்வன்சஸில் சீக்வன்ஸ் சீரீஸில் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாஸை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸில் இது எல்லாமே எப்படி பேஸில் இருக்க 7ஸோட மல்டிபிள் டிஃப்ரென்சஸ் எப்படி தான் இருக்கும்? டிஃப்ரென்சஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து 7 டிஃப்ரென்சஸில் போயிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பேஸஸில் இருக்க? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் பேஸில் இருக்கு இல்லையா? ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆல்ரெடி n-கான ஃபார்முலா, n கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன சொல்கிறோம்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஸோ L minus A divided by D plus 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n is equal to L minus A divided by D plus 1. நீங்கள்
100 நம்பர்ஸ் தான் இருக்கு, 100 டேர்ம் 1 to 100 தான் இருக்கு. ஸோ 7ஓட மல்டிபிள்ஸா எழுதலாம் அப்படின்னு நினைச்சுன்னா எழுதிக்கலாம், கண்டிப்பா எழுதலாம். பட் நீங்க இந்த ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஓகேங்களா. இதுவே இந்த டேர்மே 100 கொடுக்காம 1500 ரேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க நம்பரை இண்டிவிஜுவலா மல்டிபிள்ஸா எழுதுறதுக்கு கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எல் அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது இஸ் இனிஷியல் டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எல் அப்படிங்கிறது 98 அப்படின்னு எழுதிக்கிறோம், ஓகேவா. மைனஸ் ஏங்கிறது 7 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ டிவைட் பை டிஃபரன்சஸ் எப்படி இருக்கும், 7ஓட மல்டிபிள்ஸாக தான் எழுதுறோம், அப்போ டிஃபரன்சஸ் வந்து 7ஆக தான் இருக்கும், ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 91 டிவைட் பை 7 ப்ளஸ் 1. So 10 sevens are 70 and plus remaining 21 இருக்குல்ல. So 3 sevens are 21. அப்போ 13 sevens are 91. 13 sevens are 91. அப்போ therefore 13 plus 1 that is equal to 14. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு இதுக்குள்ள இன் பிட்வீன்ல 14 நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ள நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, ஸோ 7ல இருந்து 100 குள்ள, அதாவது 1 to 100 குள்ள எத்தனை டிவிசிபிலிட்டி நம்பர் இருக்கு, 1 to 100 குள்ள 7ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, டோட்டலி 14 நம்பர்ஸ் இருக்கு, 14 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ அந்த செட் இதுதான் சாம்பிள் ஸ்பேசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா. சாம்பிள் ஸ்பேசஸ் இது எடுத்துக்கிட்டோம், ஓகேவா. அப்போ இதுல எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ எத்தனை பாசிபிலிட்டி இதுல டேர்ம் எத்தனை இருக்கு பாருங்க, n of s is equal to எத்தனை நம்பருக்குள்ள 100 தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம், 1 to 100 இது ஃபேவரபிள் ஈவெண்ட், சாரி இது வந்து என்ன சொல்றீங்கன்னா ஃபேவரபிள் ஈவெண்ட். நம்ம 7ஆல் டிவிசிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஃபேவரபிள் ஈவெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 100 எடுத்துக்கிறோம், 100 நம்ம எத்தனை நம்ம ஃபேவரபிள் ஈவெண்ட்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி, ஏங்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம், n of s. ஸோ 1 to 100ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 100 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ n of sங்கிறது 100. அதுல 7ஆல் டிவிசிபிலிட்டி ஆகக்கூடிய நம்பர், 7ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்க போறோம். அதுதான் 7, 14, 98 வரைக்கும் இருக்கும். அது எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 14 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ ப்ராபபிலிட்டி எடுக்கலாம் இல்லையா, ப்ராபபிலிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் P of A is equal to டாப் எழுதுக பார்க்கலாம். ஸோ n of A divided by n of S that is equal to n of A அப்படிங்கிறது ஃபேவரபிள் ஈவெண்ட்டோட நம்பர் ஆஃப் சிஸ்டம். ஃபேவரபிள் ஈவெண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் சிஸ்டம் வந்து இருக்கு அப்படிங்கிறது. அப்போ எத்தனை நம்பர் இருக்கு, 14 இருக்கு. 14 டிவைட் பை, ஓகேங்களா, 14 டிவைட் பை n of s அப்படிங்கிறது நம்ம டோட்டலாக தெரியும், நமக்கு 100 தெரியும், ஓகேவா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா, சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாம். இது 2ஆல் டிவிசிபிள் ஆகும் இல்லையா, அது 2ஆல் டிவிசிபிள் ஆகும், இதுவும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும், 50 12. அப்போ இதுக்கு மேலே ஃபர்தராக டிவிசிபிள் ஆக சான்சஸ் இல்லை. ஸோ P of A is equal to 7 divided by 50. 7 divided by 50 இது ப்ராபபிலிட்டி. கொஸ்டின் நமக்கு ஆன்சர் வந்து 7 divided by 50 கிடையாது. ஏன்னா கொஸ்டின் நல்லா வாட்ச் பண்ணுங்க. தி சான்ஸ் தட் தி செலக்டட் ரேண்டம் அட் not divisible by 7, not divisible by 7. நம்ம क्वेश्चनல divisible by 7 அப்படினா that is 7 divided by 15 கொடுத்திருக்கலாம். but not அப்படினா அப்போ இது டோட்டலா என்ன கொடுத்திருக்க கான்ட்ரோவர்ஸ் நம்ம கொடுத்திருக்க ஈவென்ட்க்கு ஆப்போசிட்டா இருக்கா, சோ ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா. சோ அத நாம என்ன சொல்லிக்கலாம், ஆக்சுவலி எப்படி இருக்கு, ஒரு ஏங்கிறதுக்கும் பிங்கிறது எப்படி இருக்கு, உங்களுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கு இல்லையா. சோ ஏங்கிறது பிங்கிறதுக்கும் நம்ம ரெண்டுக்குமே வேரி ஆகுது இல்லையா. இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது எப்படி ஃபார்முலா எழுதலாம் அப்படின்றது. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுன்னா போகிறோம். ஃபேவரபிள் ஈவெண்ட்லேருந்து ஃபேர் சான்சஸ் தெரிஞ்சதுன்னா போதும், அன்ஃபேருக்கான சொல்யூஷன் ஈஸியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. தட் இஸ் எ பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது ஃபேவரபிள் ஈவெண்ட் பிளஸ் அன்ஃபேர் ஈவெண்ட், தட் இஸ் ஏ பார் அப்படிங்கிறது அன்ஃபேர் ஈவெண்ட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் த பேர் ஈவெண்ட்ஸ், அதாவது ஃபேவரபிள் ஈவெண்ட் பிளஸ் ஃபேவரபிள் அன்ஃபேர், ஓகேங்களா. நமக்கு அன்ஃபேர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துட்டோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கோம், நாட் டிவிசிபிள் அப்படிங்கிறது தட் இஸ் அன்ஃபேர் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். லீசன், இப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் 1 மைனஸ் பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் 7 divided by 50. 7 divided by 50
that is equal to term எப்படி எழுதலாம் cross multiple பண்ணிட்டா 50 minus 7 divided by 50 that is equal to என்ன கிடைச்சிருக்கும் so 50 minus 7 that is equal to 43 divided by 50 so இதுதான் என்னது favorable இப்போ கொடுத்திருக்கிறது so கொடுத்திருக்க 1 to 100 இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல so 1 to 100 இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஆஃப் நம்பர்ல நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம் அந்த நம்பர் நாட் டிவிசிபிள் பை 7 ஆ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தட் இஸ் a probability ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது 43 divided by 50 43 divided by 50 அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் ரீசன் இதுல இன்னும் எப்படி ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா ரீசன் சோ இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபேவரா எடுத்துட்டோம் ஓகேங்களா 14 நம்பர்ஸ் இருக்கா அப்ப 14 100 நம்பர்ஸ்ல நமக்கு எத்தனை இருக்கு 7 ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 14 இருக்கு ரிமைனிங் 100 ல இருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன இருக்கும் 86 இருக்கும் இல்லையா அப்போ 86 divided by 100 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் 86 divided by 100 போட்டாலும் 43 divided by 50 தான் நமக்கு வரும் ஓகேவா நீங்க ஆல்ரெடி இத கால்குலேட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணனும் காட்டுங்கிறதுக்காக நான் இந்த ரூல் அப்ளை பண்ணிட்டேன் நீங்க எக்ஸாம் டைமிங்ல என்ன பண்ணனும் ஆல்ரெடி 100 குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கு டிவிசிபிள் பை 7 14 நம்பர்ஸ் தான் இருக்கு நமக்கு நாட் டிவிசிபிள் பைங்கிறதுனால நாட் டிவிசிபிள் என்ன இருக்கு 100 ல இருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு 86 கிடைச்சிருக்கும் அப்போ 86 நம்பர்ஸ் இருக்கு நாட் டிவிசிபிள் பை 7 ல 100 குள்ள நாட் டிவிசிபிள் பை 7 எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 86 நம்பர்ஸ் இருக்கு இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ் என்ன எடுத்துப்போம் நம்பர் ஆஃப் தி சாம்பிள் ஸ்பேஸ் அப்படினா எத்தனை நம்பர்ஸ் குள்ள எடுத்துக்கோ 1 to 100 குள்ள 100 நம்பர்ஸ் இருக்கு அப்போ 86 divided by 100 அப்படினு போடுறப்போ நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் again 43 divided by 50 ங்கற சேம் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறோம் நம்ம ஏன் இந்த ஃபார்மட்னா நமக்கு ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் நம்ம அந்த ஃபார்முலாஸ் கொடுத்திருக்கோம் சோ அதை அப்ளை பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஓகேவா நீங்க டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம் இத நீங்க இந்த ஃபார்மட்ல நீங்க இந்த ஃபார்மட்டை கொண்டு போகாம என்ன பண்ணிருக்கலாம் 14 சோ நம்ம டைரக்டாவே என்னது ஃபேர் அண்ட் ஃபேர்னு கொண்டு போகாம சோ நாட் டிவிசிபிள் பை 7 ஓட வேல்யூ என்ன இருக்கும் 100 குள்ள எத்தனை இருக்கு 86 இருக்கு டிவைட் பை 100 போட்டுட்டீனாவே ஈஸியா ரிசல்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா சோ கேட்ட क्वेश्चंस எதுக்குன்னு பார்த்து கிளியரா பாத்துக்கோங்க நீங்க வொர்க் அவுட் பண்ற ப்ரொசீஜர்ஸ்ல ஃபாஸ்டா வொர்க் அவுட் பண்ற டைமிங்ல மிஸ்டேக் பண்ணிட கூடாது क्वेश्चन நல்லா கிளியரா வாட்ச் பண்ணுங்க சோ இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துர்க்கான் எதுக்குள்ள 1 to 100 குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 100 நம்பர்ஸ் இருக்கு அந்த 100 நம்பர்ஸ் குள்ள கூடிய ஒரு நம்பர் அந்த 100 குள்ள ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன் ரேண்டமா ஒரு நம்பரை சூஸ் பண்றேன் அந்த நம்பர் எப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு நாட் டிவிசிபிள் பை 7 அதாவது 7 ஆல் டிவிசிபிள் ஆக கூடாது அதுக்கான சான்சஸ் அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கறத நம்ம இப்ப கால்குலேட் பண்ணிருக்கோம் 43 divided by 50 அப்படி நாம கால்குலேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அது கிளியர் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் two boxes contain the respectively 6 brown and 8 blue 1 black balls ரெண்டு பாக்ஸ் இருக்கு அதுல ஒரு பாக்ஸ்ல என்ன இருக்கு 8 brown ball 6 brown ball 8 blue ball 1 black ball இருக்கு ஓகேங்களா and second boxesல என்ன இருக்கு பாருங்க 3 brown ball 7 blue ball and 5 black balls இருக்கு ஓகேங்களா சோ क्वेश्चन நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராமா சொல்யூஷன் பண்ணிக்கலாம் क्वेश्चन நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிறோம் ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன எடுத்துக்கலாம் 6 அப்போ brown ball அப்படிங்கிறது brown ball எடுத்துக்கலாம் brown ball இருக்கு என்ன கலர் இருக்கா நெக்ஸ்ட் blue ball இருக்கு எத்தனை blue ball எத்தனை பாருங்க blue ball brown அப்படிங்க brown say blue next என்ன இருக்கு one black ball black ஓகேவா சோ பாருங்க இந்த எத்தனை பால் இருக்கு brown ball மொத்தம் எத்தனை இருக்கு 6 பால் இருக்கு brown ball வந்து 6 இருக்கு அதே மாதிரி blue ball எத்தனை இருக்கு 8 பால் இருக்கு 8 blue ball இருக்கு ஒரே ஒரு black ball இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நெக்ஸ்ட் செகண்ட் பாக்ஸ்ல நாம என்ன பண்றோம் அப்படினா 3 brown ball எத்தனை இருக்கு 3 இருக்கு சோ 3 brown ball சோ brown ball எத்தனை இருக்கு 3 இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் blue ball எத்தனை இருக்கு பாருங்க blue ball சோ blue ball வந்து BL எடுத்துக்கலாம் blue ball எத்தனை இருக்கு பாருங்க 7 இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் black ball எடுத்துக்கலாம் black ball வந்து black ball எத்தனை இருக்கு 5 black ball இருக்கு 5 black ball இருக்கு
ரெண்டு பாக்ஸ் இருக்கு. ரெண்டு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல எத்தனை இருக்கு பாருங்க. 6 brown ball, 8 black ball, 8 blue ball, 1 black. செகண்ட் பாக்ஸ்ல எத்தனை இருக்கு பாருங்க. 3 brown இருக்கு, 7 blue and 5 black ball இருக்கு. ஓகேங்களா? சோ ரெண்டு பாக்ஸ் எடுத்துட்டோம். பாக்ஸ்க்குள்ள பால் சொல்லியாச்சு. ஓகேவா? பாருங்க நெக்ஸ்ட் வரலாம் பாருங்க. 1 ball is drawn from the each boxes. ஒரு பால் எடுக்கிறோம். என்னென்ன ரெண்டு பாக்ஸ்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம். each of the boxes. ஒரு பால்னா ரெண்டு சேர்த்து ஒரு பால் கிடையாது. ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம் அப்படிங்கறது क्वेश्चंस. so each of the boxes. ஓகேங்களா? ஒரு பால் எடுக்கிறோம். what is the probability that the both ball are ஓகேவா? what is the probability that the both balls drawn are of the same color? சேம் கலர். ரெண்டு பாக்ஸ்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம். அது ரெண்டு எப்படி இருக்கணும்? சேம் கலரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறதா क्वेश्चंस. சோ சேம் கலரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பாசிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை பால்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு பாக்ஸ்ல எத்தனை பால் இருக்கு பாருங்க. 6 plus 8 that is 14 14 plus 1 15. டோட்டலா எத்தனை பால்ஸ் இருக்கு? 15 பால்ஸ் இருக்கு. இதுலயே பாருங்க 3 plus 7 10 10 plus. அப்ப டோட்டலா எத்தனை இருக்கு? 15 பால்ஸ் இருக்கு. ஓகேவா? ரெண்டுலயுமே எனக்கு ஒரு பாக்ஸ்லயும் 15 பால்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொருலயும் 15 பால்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நம்ம மூணு பால் இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டுமே சேம் கலரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. அப்போ ப்ளூ பால் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கலாம், பிளாக் ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கலாம், ப்ளூ ஒரு ஈவெண்டா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஈவெண்டா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு பால்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? சேம் கலர்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க, கலர்ஸ் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஈவெண்ட்டை நம்ம கலர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ நான் பாக்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் ப்ராபபிலிட்டி எது கேட்டிருக்காங்க? இஸ் டிபெண்ட் ஆன் கலர்ஸ். அப்படிங்கனால எத்தனை கலர்ஸ் இருக்கு? 3 டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கலர்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஏங்கிற ஈவெண்ட் என்ன எடுத்துக்கலாம்? ஏங்கிற ஈவெண்ட். ஸோ ஏங்கிற ஈவெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈவெண்ட்டா இந்த ஈவெண்ட் த சேம் கலர் போத் brown balls ஆ இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரௌனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ பி அப்படிங்கிறது ஸோ என்ன கலராக இருக்கிறது பாசிபிலிட்டிஸ்? இஸ் ப்ளூவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். சி அப்படிங்கிறது என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா தட் இஸ் பிளாக்கா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ ஈவன் த சேம் கலர் அதாவது போத் ஆர் ப்ரௌன். ஸோ ரெண்டு பாக்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடியது ப்ரௌனா இருக்கிறது பாசிபிலிட்டிஸ். இது பிளாக் ப்ளூ ஆர் பிளாக்கா இருக்கிறது பாசிபிலிட்டிஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ரிசல்ட்ஸ் இங்க இருந்து பிளாக், இங்க பாருங்க இங்க இருந்து ப்ரௌன், இங்கே ப்ரௌன். ஓகேவா? இதோட ரிசல்ட்ஸ் இது பாருங்க. ரெண்டுல எப்படி இருக்கு உங்களுக்கு காமனான விஷயங்கள் பாருங்க. ஸோ இது வந்து இங்க ப்ளூ இங்க பிளாக் அப்படின்னா ஸோ இன்டர்செக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நமக்கு இன்டர்செக்ஷனுக்கு ஆகிறதுக்கு பாசிபிளே கிடையாது இது. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பேரா எடுக்கிறோம். அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா எடுக்கிறோம் பாருங்க. இதுலயும் நம்ம என்னது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ தட் இஸ் ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கக்கூடிய ஈவெண்ட் என்னது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கிறோம். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்க போறாங்க. கூடிய ஈவெண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ண கலர்ஸ் எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கிறதுனால இப்போ இதற்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ப்ராபர்ட்டி எனக்கு ஃபார்முலா P of A யூனியன் B யூனியன் C. மூணு ஈவெண்ட் இருக்கு இல்லையா? A B C எடுத்துக்கிறோம் இல்லையா? மூணு ஈவெண்ட்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா தட் இஸ் P of A plus P of B plus P of C நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் என்னது? இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். P of A யூனியன் B யூனியன் C னா P of A plus P of B plus P of C. அப்புறம் என்னது? plus P of A intersection B intersection C minus of P of A union B plus P of B union C plus P of P union C. C யூனியன் A அப்படிங்கிறத நம்ம எழுதியிருப்போம். பட் நம்ம ஆக்சுவலி நான் எடுத்துக்கிட்ட ஈவன் நானும் எடுத்துக்கிட்டேன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது. ரெண்டுக்கும் காமனாக மியூச்சுவலி இன்டர்செக்ஷன் டேர்ம்ஸ் இல்லாத மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் காமனான விஷயத்த எதுவும் எடுத்துக்காம காமனான பால் எதுவும் இல்லைங்கிறதுனால கலர்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறதுனால ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்? இன்டர்செக்ஷன் டேர்ம்ஸே நமக்கு வராது. அந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். ரிமைனிங் இந்த 3 செப்பரேட் பார்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா P of A அப்படிங்கிறது brown ball is a brown ball கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். brown ball ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எத்தனை brown ball இருக்கு பாருங்க.
ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல brown ball எத்தனை இருக்கு so 6 டோட்டல் பால் எத்தனை இருக்கு so 15 balls-ல இருந்து 6 எடுக்கிறதுக்கான possibilities and ஓகேவா அதுல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம் ஓகேவா அல்லது பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் and அப்படிங்கிறதுனால என்ன and அப்படிங்கிறது எப்பவுமே என்ன மல்டிபிள் தான் பண்ண போறோம் ஓகேவா செகண்ட் பாக்ஸ்ல இருக்கு r அப்படினா என்ன பண்ணிருக்கலாம் அல்லது பிளஸ் போட்டுறோம் நீங்க and இதுவும் இதுலயும் அது ஒரு பால் இதுல ஒரு பால் இதுல ஒரு பால் and அப்படிங்கிறதால இதுல ஒரு பால் எடுத்துக்கிறோம் இல்லையா இப்போ செகண்ட் பாக்ஸஸ்ல இருந்து brown எடுக்கிறோம் செகண்ட் பாக்ஸ்ல இருந்து brown-க்கான பாசிபிலிட்டி எத்தனை brown ball இருக்கு 3 brown ball இருக்கு அப்போ 3 divided by 15 எழுதிட்டோம் 3 divided by 15 so இப்போ இதுதான் என்னது brown ball-க்கான probability ஓகேவா plus in the plus terms p of b அப்படிங்கிறது என்னது so same color so both are blue balls ரெண்டு பாக்ஸஸ்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம் அந்த பால் என்னவா இருக்கணும் ப்ளூ பாலா இருக்கிறதுக்கு சான்சஸ் என்னன்னு கேட்டிருக்கான் இங்க ப்ளூ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ப்ளூ பாலா இருக்கிறதுக்கு சான்சஸ் எத்தனை ப்ளூ பால் இருக்கு 8 இருக்கு அப்போ 8 divided by 15 into and செகண்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு பால் எடுக்கணும் இல்லையா இதுல ப்ளூ பாலோட கவுண்ட் என்ன இருக்கு 7 இருக்கு divided by 15 ஓகேவா நெக்ஸ்ட் இதோட பிளஸ் டர்ம்ஸ் பிளஸ் next என்ன கொடுத்திருக்காங்க see both the colors are black so black எனக்கு first boxல black என்ன இருக்கு black ball எத்தனை இருக்கு 1 இருக்கு that is 1 divided by 15 into second boxesல பாருங்க black ball எத்தனை இருக்கு பாருங்க 5 இருக்கு that is 5 divided by 15 ஓகேவா so நம்ம இத சிம்பிளை பண்ணிக்கலாம் further simplifications so 6 into 3 that is a 18 so நம்ம already 15 into 15 so 15 square odd value தெரியா 225 நமக்கு already தெரியும் ஓகேவா plus symbol plus so 8 into 7 7 8s are 56 divided by 225 plus so 1 5s are 5 that is 5 divided by 225 ஓகேங்களா LCM என்ன எடுக்கலாம் பாருங்க LCM வந்துங்கிறது 225 இருக்குலையா LCM என்ன எடுத்துக்கலாம் 225 எடுத்துக்கலாம் 225 சோ இதெல்லாம் என்ன நியூமரேட்டர்ஸ் எல்லாம் கிராஸ் மல்டிபிள் பண்ண நெசசிட்டில எல்லாமே காமன் LCM இருக்குலையா சோ 18 plus 56 plus 5 56 plus 5 சோ அப்ப இதோட ரிசல்ட்ஸ் பாருங்க 56 plus 5 that is a 61 71 that is 79 அப்ப என்ன டேர்ம் வரும் 79 divided by 225 70 divided by 225 that is P of A union B union C so நீங்க அந்த ரெண்டு பாக்ஸ்ல இருந்து both கலர்ஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது மேபி என்னவா இருக்கணும் ரெண்டுமே ப்ளூவா இருக்கலாம் மேபி ரெண்டுமே பிளாக்கா இருக்கலாம் இல்ல ரெண்டுமே ப்ளூவா இருக்கிறதுக்கலாம் பிரவுனா இருக்கலாம் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தட் இஸ் a probability அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் 729 divided by 225 சொல்லுது புரியுதா இல்லையா so bag contained 4 red and 3 black balls yes second bag contained 2 red and 4 black balls one bag is selected at random from the selected bag one is a drawn okay va first நம்ம அந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ரெண்டு பேக் எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா we contain the two bag இது ஒரு பேக் எடுத்துக்கலாம் இது செகண்ட் பேக் இது ஃபர்ஸ்ட் பேக் இது செகண்ட் பேக் ஓகேங்களா So first bagல நமக்கு எத்தனை ரெட் பால் இருக்கு பாருங்க 4 ரெட் பால் இருக்கு 4 ரெட் பால் ஓகேங்களா அதே மாதிரி எத்தனை பால் இருக்கு 3 black பால் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பேக்ல செகண்ட் பேக்ல 2 ரெட் பால் இருக்கு and 4 black பால் இருக்கு so நம்ம previous-ஆ பார்த்தோம் two bags contain the three different colors பார்த்தோம் இப்போ என்ன பார்த்திருக்கோம் two bag two different colors முன்ன நான் depend on என்ன சொல்லிருக்கோங்க depend on the color base only but இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா first choose the bag இதுல ரெண்டு பேக்ல இருந்து எந்த பேக் சூஸ் பண்றோம்ன்றதை first நம்ம டிசைட் பண்ணிடணும்
ஃபர்ஸ்ட் எந்த பேக் சூஸ் பண்றோம், அந்த பேக்ல இருந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேக்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம், அந்த பாலுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது, அந்த பால்ங்கிறது என்ன கலர் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணாம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பை த அசம்ப்ஷன் நம்ம ஏதாவது இப்போ ரெட் பால் நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரெட் பாலை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஒரு பேக்கை 2 பேக்ல இருந்து ஒரு பேக் சூஸ் பண்றோம், அதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பால் என்னது ரெட் பாலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? சொல்யூஷன். So first நம்ம bag choose பண்ணதுக்கான possibilities. So probability of the first bag. So probability of the first bag choose. First bag நம்ம choose பண்ணானா அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பேக் இருக்கு, 2 பேக்ஸ் இருக்கு. சம் ஆஃப் பேக் ஆன ப்ராபபிலிட்டி அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி என்னது 1 கிடைக்கணும். 2 பேக் இருக்கிறதுனால 1/2 + 1/2 எழுதுறப்ப என்னது 1 கிடைக்கும். அப்போ ஒரு பேக்கை சூஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கணும், 1/2 தான் இருக்கும். சொல்லுது உங்களுக்கு புரிஞ்சுதா? 2 பேக் இருக்கு, இதுல ஒரு பேக்கை சூஸ் பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்காது, காயினை டாஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் வில்லா டைல் வில்லா, அது ஹெட்னு இது டைல் வச்சுக்கோங்க. அப்ப ஹெட் வில்லதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1/2, டைல் வில்லதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1/2 அப்படி சொல்றோம் இல்லையா? அதே பேஸ்ல தான் இப்ப 2 சான்சஸ் தான் இருக்கு. அப்ப 2 சான்ஸ்ல ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது என்ன ப்ராபபிலிட்டியா இருக்கும், தட் இஸ் 1/2 அதான் இருக்கும். சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பேக்ல சூஸ் த ரெட் பால். சோ ப்ராபபிலிட்டி of drawing a red ball, from this bag, ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேக் நான் பேக்கை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 1/2 கொடுத்துட்டேன். அந்த பேக்ல ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன கால்குலேட் பண்ணலாம், ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தட் இஸ் ரெட் டோட்டல் பால் எத்தனை இருக்கு பாருங்க, 3 black ball and 4 red ball இருக்கு. டோட்டல் எத்தனை இருக்கு, 7 balls இருக்கு. சாம்பிள் ஸ்பேஸ் ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி என்னது 4, தட் இஸ் 4/7. ஓகேவா? ஸோ இதை சொல்லிட்டோம். இப்போ பாருங்க, இப்போ டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈவெண்ட் நான் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன எடுத்துக்க போறேன், நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேக்ல எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேக்ல அண்ட் என்னது ரெட் பாலா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இங்க பாருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் the first bag and அதுல என்னது drawing a red ball, so நம்ம என்ன சொல்றோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேக் அண்ட் drawing ஆஃப் த ரெட் பால். ஃபர்ஸ்ட் பேக் சூஸ் பண்றோம், அந்த ஃபர்ஸ்ட் பேக்ல என்னவா இருக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் பேக்ல ரெட் பாலா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அண்ட் போட்டுருக்கோம் இல்லையா, அண்ட் அப்படினாவே நமக்கு தெரியும். சோ மல்டிபிள் அப்படிங்கிறது, சோ ஃபர்ஸ்ட் பேக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன தெரியும், 1/2 தெரியும். அண்ட் ரெட் பாலா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், தட் இஸ் 4/7 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப P of A அப்படிங்கிறது என்னது, P of Aங்கிறது that is 1/2 into 4/7. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். 2 2s are ஒரு டேர்ம் என்ன வரும், 2/7. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப், ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் தி செகண்ட் பேக் சூஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் choose the second bag choose. செகண்ட் பேக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கணும், கண்டிப்பா 1/2 தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் பேக் சூஸ் பண்ணோம்னா 1/2. இப்போ செகண்ட் பேக்ல drawing the என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a red ball from second bag in the second bag. அப்ப செகண்ட் பேக்ல
ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் 2. ஸோ ரெட் பால் 2ங்கிறது அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை பேக்ல மொத்தம் எத்தனை பால் இருக்கு டோட்டல் பால் எத்தனை இருக்குது இதுல டோட்டல் பால் அப்படிங்கிறது 6 இருக்கு இதுல டோட்டல் பால் அப்படிங்கிறது 7 இருக்கு ஓகேவா அப்போ 6 அப்போ therefore என்ன ஆயிடும் 1/3 ஆயிடும்ல that is 1/3 அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி P of B அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம் P of B is equal to அப்போ என்ன எழுதலாம் ப்ராபபிலிட்டி of the second bag and drawing the red ball அப்ப என்ன இருக்கும் probability of the second bag என்னது probability of second bag அப்படிங்கிறது 1/2 and அந்த பேக்ல ரெட் பாலுக்கான probability அப்படிங்கிறது என்னவா சொல்லிருக்கோம் 1/3 that is equal to 1/6 அப்படி சொல்லிட்டு the P of B அப்படிங்கிறது 1/6 ஓகேவா இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம் சோ ஆல்ரெடி இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி இது எதுவும் வேற பால்ஸ் எடுக்க போறதில்ல இது நம்ம என்ன ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு டேர்மோட ரிசல்ட்ஸும் எப்படி இருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இஸ் a mutually exclusive இந்த டேர்ம் அது வந்து என்ன சொல்லுது காமனான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல போறதில்ல இஸ் mutually exclusive அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ mutually exclusive இருந்தது அப்படின்னா இதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கான ஃபார்முலா நமக்கு தெரியல ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா ஸோ டேர்ம் என்ன ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா that is P of ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சூஸ் த ரெட் பால் தான் நம்ம சொல்ல போறோம் சூஸ் த ரெட் பால் ஓகேவா the bag அப்படிங்கிறது இப்போ so probability of the A union B அப்படிங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா P of A plus P of B அப்படி நம்ம சொல்லலாம் P of A plus P of B P of A ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் P of A ஓட வேல்யூ என்னது 2/7 plus P of B ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1/3 that is equal to LCM என்ன எடுக்கலாம் 3 7s are 21 ஓகேவா சோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்ப டேர்ம் என்னடும் 6 plus 7 ஆல்ரெடி லிசன் சோ நமக்கு டேர்ம் இருக்குலையா 2/7 இருக்கு that is இங்க 1/3 இருக்கு that is equal to டேர்ம் என்ன ஆயிடும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் சோ டேர்ம் என்ன ஆயிடும் உங்களுக்கு 6 into 13 இருக்குலையா 13 divided by 21 13 divided by 21 ஓகேவா இப்போ புரிஞ்சுக்கோங்க so probability of the பாருங்க choose the table ஓகேங்களா so probability of the red ball choose பண்ணதுக்கான probability ஓகேவா red ball கான probability so இந்த பேக் சூஸ் பண்றோம் क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேக் டிஃபரண்ட் பேக்ஸ் இருக்கு அந்த ரெண்டு பேக்ல ஒரு பேக்ல 7 பால் இருக்கு டோட்டலா இன்னொரு பேக்ல 6 பால் இருக்கு அந்த அதுல ரெட் பால் 4 பிளாக் பால் 3 இருக்கு அடுத்த பேக்ல ரெட் பால் 2 பிளாக் பால் 4 இருக்கு இப்போ இந்த பேக்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பேக்கை சூஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் பேக்கே ரேண்டமா சூஸ் பண்ணனும் அதுக்கு அப்புறம் அந்த பேக்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் சூஸ் தி பால் ஒன் பால் நான் சூஸ் பண்ண போறேன் அந்த ஒன் பால் நான் என்னன்னா ரெட்டா எடுத்துக்கிட்டேனா கண்டிப்பா என்ன சொல்லலாம் அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பேக் சூஸ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் பேக்ல நான் என்ன பண்ண போறேன் அண்ட் இது ரெட் பால் அப்படினா அதுக்கான ப்ராபபிலிட்டி P of A அப்படிங்கிறது அப்போ பேக் ஆன ப்ராபபிலிட்டி இன்டு ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி that is அதே மாதிரி செகண்ட் பேக் நான் சூஸ் பண்ண அப்படினா மேபி செகண்ட் பேக் சூஸ் பண்ண அப்படினா அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 1/2 பேக் ஆன ப்ராபபிலிட்டி 1/2 அதுல ரெட் பாலா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன சொல்லணும் 2 ரெட் பால் தான் இருக்கு 2/6 அப்படினா that is 1/3 so இது ரெண்டுமே என்னது மியூச்சுவலி நமக்கு டேர்ம் என்ன பண்ண போறோம் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா so for example listen example one correction listen so நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன கரெக்ஷன் பார்த்துக்கலாம் பாருங்க probability of the P of B ஓட P of A ஓட வேல்யூ 2/7 P of B ஓட வேல்யூ பாருங்க 1/6 actually 1/6 நம்ம ஒரு கரெக்ஷன் பார்த்திருக்கோம் so ஆல்ரெடி இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் 1/6 ன்னு சொல்லிருக்கோம் அப்ப LCM ஃபேக்டர் என்னக்கு so 6 7s are 42 so cross multiply பண்ணும்போது is a 12 plus that is a 7 that is equal to 19 divided by 42 sorry நான் ரிசல்ட்ஸ் சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்ளை பண்றப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க P of A அப்படிங்கிறது probability of the first bag and choose the red ball பாருங்க first bag ஆன probability 1/2 பாருங்க choose the red ball கான probability 4/7 so இது ரெண்டும் நம்ம சிம்பிளை பண்ணா that is 2/7 கிடைக்கும் அதே மாதிரி the second bag draw the red ball அப்படிங்கிற probability 1/3
and பாருங்க probability of the second bag and drawing the red ball. Second bagல ரெட் பால் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1/6. அப்போ 2/7 into 1/6. இப்போ நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா தெரியும் இல்லையா, P of A plus P of B ன்னு எழுதலாம். அப்போ 2/7 plus 1/6. அப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்குது 42. 6 7 எல்சிஎம் 42. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 12 plus 7 கிடைக்கும். தட் இஸ் 19 divided by 42. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பேக், இங்கே நம்ம 2 பேக் இருக்குது, அந்த 2 பேக்கில் ஒரு பேக் சூஸ் பண்ணி அந்த ஒரு பேக்கில் கூடிய ஒரு பாலை எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் 19 divided by 42 அப்படிங்கிறத நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த பால் அப்படிங்கிறத நான் ரெட் பாலை சூஸ் பண்ணி அந்த பாலை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து 19 divided by 42ன்னு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது டவுட்ஸ் இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ பேக்கே சூஸ் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாலை மட்டும் சூஸ் பண்ணல, இந்த பாலையும் நமக்கு கலர் நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நான் சூஸ் அந்த ரெட் பால் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கான ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. we move to the next problem. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்க, இஃப் A can solve 75% of problem in the statistics. ஏங்கிற ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். ஏங்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறது என்னது, ஒரு ப்ராப்ளத்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கா 75% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி, தட் இஸ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்டு B can solve the 70% of the problem solve. ஓகேவா. Bன்ற ஒரு பர்சனை ஆல்ரெடி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது 70% கெப்பாசிட்டி இருக்குது, கேப்பபிலிட்டி அவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட், தி ப்ராபபிலிட்டி தட் எய்தர் A or B கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ A or B they solve the problem, they chosen at random is. A and B chosen the random. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் என்ன, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருக்கிறோம் பார்த்துக்கலாம். சொல்யூஷன். ஓகேவா. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். எய்தர் ஏ ஆர் ஆர் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும், அண்ட் அப்படிங்கிறது மல்டிபிள், ஆர் அப்படிங்கிறது பிளஸ் சொல்றோம் இல்லையா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் பிளஸ். பிளஸ் நம்ம என்ன பண்ணோம், பிளஸ்னா ரெண்டையும் சேர்த்துறோம், ஜாயின் பண்ணுறோம். தட் இஸ் யூனியன் நம்ம எடுத்துக்கலாமா. தட் இஸ் யூனியன் ஆஃப் பி. இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டிருக்கோம். பி ஆஃப் ஏ யூனியன் பி, யூனியன் ரெண்டு ஜாயின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேர்மை தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த எய்தர் ஏ ஆர் பி. ஸோ ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்மை நம்ம எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஏ இதுக்கான பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இன்னொரு விஷயம் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி இருக்கு அப்படின்னா, லேசர் இன்னொரு விஷயம், ஏங்கிற ஒரு செப்பரேட் பர்சன், பி அப்படிங்கிறது ஒரு பர்சன், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன். ரெண்டுக்குமே அப்படிங்கிறது என்னது இஸ் இண்டிபெண்டன்ட் பர்சன். ரெண்டுமே என்னது டிபெண்டன்ட் கிடையாது. இவங்களுக்கு அவங்களுக்கான காமன் திங்க் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறது, ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே வேரி ஆகலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ இவங்களை வந்து இவங்களோட காமன் திங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த விஷயத்துலையும் நம்ம கம்பேர் பண்ணிட முடியாது. ஸோ ஓகேவா. ஸோ ரெண்டு பேருமே இஸ் டிபெண்டன்ட் பர்சன் கிடையாது, இண்டிபெண்டன்ட் பர்சன். ஏபி அப்படிங்கிறது இஸ் இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ். அப்போ இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட், ஸோ இண்டிபெண்டா இருந்ததுன்னா நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலி இண்டிபெண்டா நமக்கு ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ், ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ ரெண்டுமே இண்டிபெண்டா இருந்தது அப்படின்னா இஸ் ப்ராடக்ட்ல நம்ம எழுதிக்கலாம். அதோட ப்ராபர்ட்டி அப்படிங்கிறத எழுதிக்கலாம், பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி ப்ராடக்ட்ல நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிறத ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம். பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி ஃபார்மேட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, தட் இஸ் P of A union B. A union B. யூனியன் நாம ஏன் டிடெக்ட் பண்ணாலும் தெரியலையா, அது பிளஸ் அப்படிங்கிறது A plus B பிளஸ் அப்படிங்கிறது ரெண்டையும் ஜாயின் பண்றோம். ஜாயின் அப்படிங்கிறது தட் இஸ் யூனியன் அப்படின்னு நான் சொல்லிட்டோம் இல்லையா. தட் இஸ் ஈக்குவல் டு P of A plus P of B minus P of A into P of B, product of P of A and P of B, product of P of A and P of B.
ஸோ நம்மளோட ப்ராபர்ட்டியோட ஃபார்முலாஸை நம்ம பேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஏ அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கானா, அப்போ ஏங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஏ அப்படிங்கிறதுக்கான ப்ராபர்ட்டி பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க 75%. ஸோ 75% நம்ம மாற்றிக்கலாம். அப்போது டிவைட் பை 100 எழுதலாம் இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும். ஸோ 25 எல்லாம் டிவிசிபிள் ஆகலாம் இல்லையா, 325 75 ஆர் 425 100 தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ அப்படிங்கிறதோட வேலை என்னது 3/4 அண்டு பி ஆஃப் பி அப்படிங்கிறது தட் இஸ் 70%. தட் இஸ் 70 டிவைட் பை 100 that is equal to 10 ஆல் டிவிசிபிள் ஆகலாம் இல்லையா. ஸோ 10 ஆல் டிவிசிபிள் ஆகலாம். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்கு, ரிமைனிங் எழுதிக்கலாம். ஸோ 7 டிவைட் பை 10 எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி கேட்ட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ ஏ கேன் சால்வ் த 75% ப்ராப்ளம், பி கேன் சால்வ் த 75% ப்ராப்ளம். 70% either to solve A or B can be solve the problem அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் வேற எப்படி கேட்கலாம்னா can A and B are not solve the problem அப்படிங்கிறது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. not solve the அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம், இதுல இருந்து சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டி 3/4னா is not solve the not solve அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஏங்கிற பர்சன் சால்வ் பண்ண முடியாததுக்கான ப்ராபர்ட்டி அப்படிங்கிறது. not solve the problem அப்படின்னா P of A bar கால்குலேட் பண்ணலாம். P of A barங்கிறது ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண தெரியும் இல்லையா. ஸோ P of A plus P of A bar is equal to 1. ஸோ நம்ம 1ல இருந்து இந்த ப்ராபர்ட்டியை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் 1/4. இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாததுக்கான எவ்வளோ ப்ராபர்ட்டி இருக்கும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு 3/4 சான்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்னா 1/4 சொல்லலாமா. அதே மாதிரி பிங்கிற பர்சன் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி 7/10 அப்படின்னா முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 3/10 சொல்லலாம். ஓகேவா, நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கேட்கறதுனால அதை எடுத்துக்கிட்டோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இஸ் நாட் கேப்பபிள் அண்ட் தி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னா ஸோ 2 பர்சனும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ்னா அப்படி கேட்கலாம். கொஸ்டினை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணுறதுக்கா இல்லை சால்வ் பண்ண முடியாமல் போகிறது கெனாட் சால்வ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ சால்வ் தான் கேட்டிருக்காங்க, கெனாட் சால்வ் கேட்கல. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதோட ரெண்டோட ப்ராபர்ட்டியோட வேல்யூ தெரியும், ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ P ஆஃப் A யூனியன் B is equal to P of A ஓட ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3/4 plus B பர்சன் சால்வ் பண்ணதுக்கான கேப்பபிலிட்டி தட் இஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 7/10 மைனஸ் ஸோ P of A ஓட வேல்யூ 3/4 into 7/10 that is equal to ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 4க்கு 10 இருக்கு, 4 into 10 எல்சிஎம் எடுத்துக்கலாம், 40 எடுத்துக்கலாமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 into 10 that is 30 plus 4 into 7 that is 28 minus so ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 into 10 that is a 40, so 3 into 7 is 21. ஓகேங்களா. இப்போ சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 30 plus 28 that is a 58 divided by 40 minus 21 divided by 40. ஓகேங்களா. இப்போ டேர்மை பாருங்க. ஸோ எல்சிஎம் ஃபேக்டர் ஆஃப் 40 எடுத்துக்கலாம். ஸோ 58 minus 21 படிச்சு அப்படின்னா 57 இருக்கும். ரிமைனிங் ஒரு 20, 57லேருந்து 20 போச்சுன்னா தட் இஸ் 37. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தட் இஸ் A யூனியன் ஆஃப் B அப்படிங்கிறது 37 divided by 40 அப்படிங்கிறது தான் ஆன்சர்ஸ். கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுக்கு உங்க கொஸ்டின் என்ன கிடைக்கும், ப்ராபபிலிட்டி தட் A and B can solve the problem chosen at random. ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. A Bயும் சேர்ந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே, இதுவே பர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ட்டு 100 ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம் பாருங்க. 0க்கு 0 கேன்சல் பாருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு 2 2s இங்க 5 2s. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. தட் இஸ் 5 into அப்படின்னா 37 into 5 that is equal to என்னது 35 and 5 remaining 3, so 15 and 85. So 185 இருக்கு இல்லையா, 185
85 அதெல்லாம் ஆஃப் என்னவா இருக்கும் 185ல ஆஃப்னா 180ல ஆஃப் தட் இஸ் 90 5ல ஆஃப் வந்து 92 பாயிண்ட் ஸோ 92.5% ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஏவும் பியும் சேர்ந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த பாசிபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்ல 92.5%. ஸோ கொஷினை உங்களுக்கு பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்களா இல்லை ப்ராபபிலிட்டி பேஸ்ல இருக்கான்னு பாருங்க. ப்ராபபிலிட்டி பேசிஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 37/40. பர்சன்டேஜில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் 92.5%. ஸோ கொஷின்ல நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம்? ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 37/40 அப்படிங்கிறத நினைக்கலாம். 37/40. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணால் போதுமானது. ஓகேவா? நீங்கள் இதை ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் கொடுக்கணுங்கிறது நெசசரி கிடையாது. பட் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன். மேபி இந்த பர்சன்டேஜ் ஆகுதுன்னா 100 மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் சால்வ் த பர்சன்டேஜ் லெவல். தென் தே சால்வ் த பர்சன்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஏ பி அப்படிங்கிறது ஒரு 2 persons ஆர் டிபெண்டன்ட் பர்சன் கிடையாது. வி ஆர் ஆல் இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ். ஒரு 2 பர்சன் எடுத்துக்கிறோம். ஒரு பர்சன் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க, இன்னொரு பர்சன் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. அந்த பர்சன் சால்வ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறலாம் இன்னொரு பர்சன் சால்வ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி. ஸோ ஒருத்தருக்கும் இந்த கெப்பாசிட்டி, இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஸோ வேரி ஆகக்கூடிய பர்சனுக்கு 2 பர்சன் கொடுத்துருக்காங்க. 2 பர்சன் நம்ம மிங்கிள் 2 பர்சன் சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறதா நம்ம இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா 92.5%. 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணனா கண்டிப்பாக அதோட பர்சன்டேஜ் என்னது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? நியர்பை அந்த கரெக்டான எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ கன்சிஸ்டன்சின்னு சொல்றப்போ ஸோ நியர்பை எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம சொல்லலாம் இல்லையா? நம்ம கொஷின்ஸை கேட்கக்கூடிய மெத்தட் ஒரே கொஷின்ஸ் தான், பட் கேட்கக்கூடிய ஆன்சர்ஸ் நம்ம ஆன்சர்ஸும் பேரலாக பார்க்கணும். நம்ம கொஷின்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, பேரலாக ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா ப்ராபபிலிட்டி பார்த்துக்கலாம், பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி லெவல் கொடுக்கணும். எந்த கன்சிஸ்டன்சி அப்போ ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக கன்சிஸ்டன்சி பேஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஷினை நீங்கள் 1 or 2 times நீங்கள் ரீட் பண்ணுங்க கிளியரா. ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா ANBR நீங்கள் ஆல்ரெடி என்னது இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலா மேக் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மட்டும்தான் வரும். 2 காமனான விஷயங்கள் கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் பர்சன் 2 பர்சன் சால்வ் பண்றோம்னா 2 பர்சன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி. ஸோ அவங்க 2 பேரும் யாரையும் டிபெண்ட் பண்ணிக்க ஏ பிஏவும் பி ஏவையும் டிபெண்ட் பண்ண கிடையாது. வி ஆர் இண்டிபெண்டன்ட் பர்சன். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் நீங்கள் இண்டிபெண்டன்ட்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரிசல்ட்ஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். எ ப்ராப்ளம் இன் எ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் given to the three students A, B, C, whose chance of the solving it are, so the 3 persons already ஒரு 3 students எடுத்துக்கலாம். இந்த 3 students எடுத்துட்டு இந்த 3 students கிட்ட ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான சான்ஸ் the probability அப்படிங்கறது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அந்த பர்சன் ABC அப்படிங்கிற ஒரு 3 பர்சன் எடுத்துக்கிறோம், 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஏங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 1/2 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பிங்கிற ஸ்டூடெண்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி 1/3ன்னு சொல்லிட்டோம். சிங்கிற பர்சன் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 1/4 அப்படின்னு கொடுத்துருச்சு ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ப்ராப்ளம் will be solved? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது ஜெனரலாக இருக்கு. அப்போ இந்த பர்சன்ஸ் அந்த 3 ABC அப்படிங்கிற ஒரு 3 பர்சன்ஸ் A or B or C, ஸோ இந்த 3 பேர்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கேப்பபிலிட்டி தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ சொல்யூஷன் ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது அதே ப்ரொசீஜரில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அங்கே 2 கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன் பார்த்தவங்க 3 கேட்டகரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அங்கே ஏபிங்கிற 2 பர்சன் பார்த்தவங்க ஏபிசி அப்படிங்கிற 3 பர்சனோட அங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்ரெடி பர்சன்டேஜ் பேஸ்லேயே இருக்குது. ஓகே, பர்சன்டேஜ் பேஸ் இல்லாமல் ப்ராபபிலிட்டி ரேஞ்சிலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 இதில் தான் வித்தியாசம். நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு
ஆல்ரெடி 3 ABC அப்படிங்கிறவே 3மே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது கேப்பபிலிட்டி வேரி ஆகக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், தட் இஸ் இண்டிபெண்டன்ட் பர்சன் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை another way, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்முலா நம்ம எப்படி பேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப், திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B யூனியன் C. இது நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ ப்ராப்ளம் சால்வ். ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஓகேவா will be the problem solved அப்படிங்கறத எடுத்துக்க போறோம். அதுல any one of என்னது p of probability of ABC is any one of at least any one of solved, அதாவது எப்படி எழுத போறோம்? A or B or C அப்படிங்கறதுல இந்த 3% சால்வ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது. so any one of the solved அப்படிங்கறப்போ A or B or C அப்படிங்கிறது, or அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துப்போம்? நம்ம இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கிறது நம்ம யூனியன் ஆபரேட்டர் என்ன போதும் யூனியன் அப்படிங்கிற ஒரு ஆபரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறது நம்ம டைரக்டா ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த ஃபார்முலா என்ன தெரியும்? P of A plus P of B plus P of C plus P of A intersection B intersection C minus P of A intersection B intersection C next C intersection A அப்படிங்கிற ஒரு லென்த்தி ஃபார்முலா கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ்ல உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை சால்வ் பண்ணுறது கண்டிப்பா டைம் கொஞ்சம் ஒரு இதை சால்வ் பண்றதை விட 1 or 2 minutes எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் இன்னொரு மெத்தட், நம்ம இதையே நம்ம வேற என்ன ஃபார்முலா சொல்லலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங், ஒரு ஈச் செப்பரேட் பர்சனா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அவங்க கொடுத்துட்டான். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் ஃபார்முலாஸை நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ இதோட வேல்யூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் P of A union B union C the whole bar is equal to 1 அப்படிங்கிற நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். there is a formula நமக்கு தெரியும். இப்போ இதோட வேல்யூ இதுதான் ப்ராப்ளம் சால்விங்க்கு. ஸோ இந்த 3% A B C R இல்லை யாராவது ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து இதோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சைடு அதை எடுத்துட்டு போயிடலாம். அப்போ P of A union B union C that is equal to 1 minus P of A union B union C அப்படிங்கறத the whole bar அப்படிங்கறத அந்த ஃபார்முலாவை நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, to change the formula, so 1 minus ஸோ என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் யூனியன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி என்ன பார் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்டரின்னு அர்த்தம், அதாவது காம்ப்ளிமெண்டரி. அப்போ ஏ பார் ஏயோட காம்ப்ளிமெண்டரி ஏ பார், பி யோட காம்ப்ளிமெண்டரி பி பார் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இந்த காம்ப்ளிமெண்டரி டேர்ம் இருக்கு இல்லையா, இதை நான் ஸ்பிளிட் அப் பண்ணிக்க போறோம். அங்கே யூனியன் அப்படிங்கிறது அது என்ன சொல்லியிருக்கு? ஆக்சுவலி அது இல்லாத டேர்ம்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டான டேர்ம்ஸ்னு அர்த்தம், அதுக்கு இல்லை. இப்போ நம்ம பி ஆஃப் இது நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, A complement of யூனியன் அப்படின்னா என்ன பண்ண போறோம்? நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்போ இன்டர்செக்ஷனா கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன், நெக்ஸ்ட் என்னது இன்டர்செக்ஷன் ஆஃப் C அப்படிங்கிறது ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு. எப்படி ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் நம்ம இது என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி ஏபிசிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் இண்டிபெண்டன்ட் பர்சன், இண்டிபெண்டன்டாவே இன்டர்செக்ஷன் எப்படி ஆகும்? ஸ்பிளிட் அப் ஆகும் இல்லையா? ஸோ பி இன்டர்செக்ஷன் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இது 3யும் செப்பரேட்டாக எழுதிக்க போகிறோம். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் இன்ட்டு பி ஆஃப் பி பார் இன்ட்டு பி ஆஃப் திஸ் சி பார். இன்டர்செக்ஷன் நான் என்ன பண்ணிட்டோம்? மல்டிபிள் ப்ராசஸ்ல எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஸோ பி ஆஃப் ஏ பார், பி ஆஃப் பி பார், பி ஆஃப் சி பார், பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுலேருந்து அதோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எழுத தெரியும் இல்லையா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு P ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்ற பர்சன் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது, ஏங்கிற பர்சன் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 1/2ன்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் Bங்கிற பர்சன் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 1/3. Cங்கிற பர்சன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 கொடுத்துட்டாங்க. அவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து அதோட காம்ப்ளிமெண்ட் எழுதலாம் இல்லையா? இப்போ காம்ப்ளிமெண்ட் நமக்கு என்ன தெரியும்? P ஆஃப் ஏ பார் அப்படிங்கிறது என்ன எழுதும்? P ஆஃப் ஏ பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இதில் P ஆஃப் ஏ பிளஸ் இது நமக்கு தெரியும் இல்லையா? P ஆஃப் ஏ பிளஸ் P ஆஃப் ஏ பார் தட் இஸ் ஈக்குவல் டு 1.
இதை நாம் எழுதலாம் பி ஆஃப் ஏ நமக்கு வேணும் ஏ பார் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் ஸோ ஏ அந்த சைடு கொண்டு போய் தெரிஞ்ச வேல்யூஸ் அந்த சைடு கொண்டு போயிடலாமா இப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு எழுதலாம் பி ஆஃப் ஓட ஏவோட வேல்யூ தெரியும் ஸோ 1 மைனஸ் 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படி எழுதலாமா தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1/2 அப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1/2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாம போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1/2 சொல்லிடலாமா இப்போ அதே மாதிரி எழுதுறோம் இல்லையா இதே போல தான் இங்க ரிமைனிங் டேர்ம்ஸ் ஸோ என்ன பண்ணலாம் 1/3 பி ஆஃப் பிங்கிறது 1/3 பி பார் அப்படிங்கிறது என்னது 1 மைனஸ் 1/3 எழுதலாம் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 2/3 ஆகுமா தட் இஸ் 2/3 ஆயிடும் இதோட வேல்யூ என்ன ஆயிடும் பி ஆஃப் பி பாரோட வேல்யூ என்ன எழுதலாம் 2/3 எழுதிடலாம் நெக்ஸ்ட் பி ஆஃப் சி பார் அப்படிங்கிறது பி ஆஃப் சி பார் அப்படிங்கிறதோட வேல்யூ என்னது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 1/4 தான் சான்சஸ் என்ன இருக்கும் திஸ் ரிமைனிங் 3/4 சான்சஸ் இருக்கும் ஓகேவா இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பாரோட வேல்யூ பி பாரோட வேல்யூ சி பாரோட வேல்யூ எழுதிக்கோங்க பார்க்கலாம் 1/2 இன்ட்டு 2/3 இன்ட்டு 3/4 ஸோ இதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க அதில் பாருங்க என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும் 2 கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா இங்கே அப்போ அகெயின் 3 கேன்சல் ஆயிடுச்சா ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க 1 மைனஸ் 1/4 மட்டும் தான் இருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க 4 மைனஸ் 1 தட் இஸ் 3 எல்சிஎம் 4 எடுத்துக்கலாம் அப்போ ஏபிசி இதில் அவங்க சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்கான ப்ராபர்ட்டி என்னது ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி அதாவது ஏபிசி என்ற ஒரு 3% அதை சேர்ந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் எனி ஒன் ஆஃப் சால்வ் ஏ ஆர் பி ஆர் சி கேன் சால்வ் த ப்ராப்ளம் the probability of the 3/4 A or B or C A or B or C so can solve the problem will be solved okay va will be solved the probability value is 3/4 the problem solve the 3/4 ABC அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கான probability அப்படிங்கிறது என்னது 3/4 அப்படிங்கிறது ஆன்சர்ஸ் ஓகேங்களா ஸோ இது நமக்கான டைம் ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான மெத்தட்ல கொண்டு போயிருக்கும் இதே ஃபார்முலாஸை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலா இந்த மெத்தட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா வேற என்ன மெத்தடில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா லிசன் இதே ஃபார்முலாஸை நம்ம வேற மெத்தட்ஸை சொல்ல போகிறோம் ஃபார்முலாஸ் மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணி ரீசெக் பண்ணி பாருங்க அகெயின் நமக்கு 3/4 வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கான ஃபார்முலா சொல்லியிருப்போம் இல்லையா ப்ரீவியஸ்ல அதில் பார்த்துக்கோங்க பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி plus P of C plus P of A intersection B intersection C minus of P of A intersection B plus P of B intersection C plus P of C intersection A ஓகேவா இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபார்முலால P of A P of B P of C செப்பரேட்டா இருக்கு P of A intersection B intersection C எப்படி எழுதலாம் இது அப்படியே எழுதிக்கோங்க P of A plus P of B plus P of C ன்னு எழுதிக்கலாம் plus P of A into P of B into P of C ஏன் எப்படி சொல்றேன் இந்த 3 ஏதோ ஆல்ரெடி 3 டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன் இல்லையா we are all independent person so அதனால நம்ம என்ன அது இண்டிபெண்டண்டா எழுதியாச்சு மைனஸ் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அதுக்குள்ள என்ன எழுதிக்கலாம் P of A into P of B plus P of B into P of C plus P of C into P of A ஓகேவா சோ இத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா இப்போ ஆல்ரெடி செப்பரேட்டா இருக்கு P of எல்லாமே செப்பரேட்டா இருக்கு சோ அதோட ப்ராபர்ட்டி அப்படிங்க 1/2 P of A ஓட ப்ராபர்ட்டி 1/2 P of B ஓட ப்ராபர்ட்டி 1/3 P of C ஓட ப்ராபர்ட்டி 1/4 இப்போ இது எல்லாமே ஐடியலா இருக்கு தனித்தனியா தான் இருக்கு நீங்க இப்போ இத சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் உங்களுக்கு 3/4 தான் உங்களுக்கு கிடைக்கும் So the answers என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3/4 தான் கிடைக்கும் பட் இந்த ஃபார்முலாவை இவ்வளவு லென்த்தி ப்ராசஸ்ல எழுதிட்டு again நீங்க இதல சப்ஸ்டிட் பண்றப்போ டைம் வேஸ்ட் ஆகுன்றதுக்காக நான் அந்த மெத்தட் சொல்லிருக்கேன் சோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸி வே அப்படினா இத ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்ல இந்த இடத்துல எனக்கு அந்த டேர்ம்ஸ் நான் கன்வர்ட் பண்றதுல சோ யூனியன் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு மாத்துறப்போ ஸ்ப்ளிட் பண்றப்போ எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைச்சீங்க அப்படினா இஸ் a direct execution இந்த ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா இது உங்களுக்கு ஓகேவா டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலா போட்டுட்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் சிம்ப்ளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்னது வேரி ஆகாது இதே ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும்
ஓகேவா? பட் அது உங்களுக்கு ஒன்னது டைமை ஷார்டன் பண்றதுக்கு, டைமை ரெடியூஸ் பண்றதுக்கு, டைம் ரெடக்ஷன்ஸ்க்காக தான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கோம். சரி, நீங்க ஆஸ் யூஷுவல் ப்ரோட்டோகால் சேம் ப்ரொசீஜர்ஸே ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மெத்தடுக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இந்த டைப்ல கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க இதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுங்க. எந்த மெத்தட்ல சால்வ் பண்றோன்றதை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ், தட் இஸ் ஆன்சர் இஸ் 3/4. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.